கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தமாகப்பட்டது யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் பார்த்தோமானால், தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு விசேஷித்த மாதம். நாட்டில் ஒரு பெரிய சமாதானம் கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. விசேஷமாக ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆதலால் தேசமே பயப்படாதே என்று சொன்னால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீ கலங்கியிருக்கலாம், ஒருவேளை நீ கட்டப்பட்ட கட்டுகளால் நீ கட்டப்பட்டிருக்கலாம். கர்த்தர் எப்படி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நமக்கு பிரிட்டிஷ் இடத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைத்ததோ, அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைத்ததோ, இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கற்றிடுகிறார். நமக்கு உலகப்புறமான கட்டுகளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க அவர் விரும்புகிறார். தேசமே நீ பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இனி காலம் செல்லாது. ஆண்டவருடைய வருகையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருப்போம். நாம் மிகவும் தெய்வ பயம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். உங்களுக்காக செபிப்போம். எங்களை நேசிக்கும் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். தேசமே பயப்படாதே என்று சொன்னேரே. இதுக்கு யாரெல்லாம் கலங்கி ஆண்டவரே தவித்து வேதனையில், ஆண்டவரே வியாதியிலையோ, கட்டுகளிலையோ, பலவீனத்திலையோ, கண்ணீரிலையோ, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளே விடுவிப்பீராக. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். தமிழ்நாட்டில் மட்டுமில்லை ஆண்டவரே, இந்தியா முழுவதும், இந்தியா தேசத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். அற்புதத்தை செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.